Welcome back children. In this video deals with simple present tense. Tensesனா காலங்கள் அப்படினு பார்த்தோம். அதோட டிவிஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். அதுல first one simple present tense. Present tenseனா நிகழ்காலம். அது ஒரு சாதாரணமான நிகழ்காலம் அப்படினு சொல்லுவோம். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கறத நாம பார்ப்போம். First present indefinite tense. இத நம்ம simple present அப்படினு சொல்லலாம். Present indefinite tense அப்படினு சொல்லலாம். One wordல உங்களுக்கு கேக்குறது கூட chances இருக்கு. The simple present is used to describe an action, an event or condition that is occurring the present at the moment of speaking or writing. இப்போ simple present அப்படிங்கிறது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படினா ஒரு வழக்கமான நடைமுறை அப்படினு சொல்லுவோம் இல்லையா, to express a habitual action and to express a general truth and to indicate a program of action in the future. இதெல்லாம் சொல்றதுக்கு தான் வந்து simple present tense நம்ம யூஸ் பண்றோம். and இது எப்போ அப்படினா இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, at presentல என்ன நடக்குதோ அந்த நிகழ்வை சொல்றது தான் வந்துட்டு நிகழ்காலம், சாதாரண நிகழ்காலம் அப்படினு சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. I play, நான் விளையாடுறேன். He or she plays, அவன் விளையாடுறான், அவ விளையாடுறா, இது விளையாடிட்டு இருக்கா. ஓகேவா? இதுதான் வந்து சாதாரண நிகழ்காலம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நார்மலாக ஒரு டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு 3 ஃபார்மேஷனில் நம்ம ஃபார்முலா படிக்கணும். என்ன ஃபார்முலா அப்படின்னா, அதை வந்து பாசிட்டிவ் ஃபார்மில் எப்படி இருக்கும், பாசிட்டிவ் ஃபார்மில் அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும், நெகட்டிவ் ஃபார்மில் அந்த சென்டென்ஸோட ஃபார்மேஷன் அதாவது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அண்ட் கொஷின் ஃபார்மில் அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இது வந்து பாசிட்டிவ் ஃபார்ம். பாசிட்டிவ் ஃபார்மில் எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும். வேர்பில் என்ன இருக்கும், V1 இருக்கும். V1 அப்படிங்கிறது ப்ரெசன்ட் வேர்ப். சரியா? ப்ரெசன்ட் வேர்ப் இருக்கும். வேர்பு கூட என்ன சேர்த்துருக்கும் அப்படின்னா எஸ் இல்லை இஎஸ் சேர்த்துருக்கும் அண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும். இப்போ உங்களுக்கு டவுட் வரும், எஸ் இல்லைனா இஎஸ் சேர்த்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ எஸ்ஸை எங்கே சேர்க்கணும், இஎஸ் எங்கே சேர்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இது V1 இல்லையா, ப்ரெசன்ட் வேர்ப், ப்ளே அப்படிங்கிறது ப்ரெசன்ட் வேர்ப். இதோட V2 என்ன, ப்ளே, பிளேடு அப்படிங்கிறது V2. V3 என்ன, V3யும் பிளேடு தான். இது என்ன வேர்ப் அப்படின்னு பார்த்தோன்னா ரெகுலர் வேர்ப்ஸ். ஓகேவா? ரெகுலர் வேர்பில் ஒன்று தான் ப்ளே. இப்போது ஐக்கு பக்கத்தில் V1 அப்படியே தான் போட்டிருக்காங்க. ஓகேவா? ப்ளே, I, V, U, they, இந்த 4க்கு பக்கத்தில் என்ன வரும் அப்படின்னா V1 அப்படிங்கிறது அப்படியே தான் வரும், அந்த வேர்ப் அப்படியே தான் வரும். சரியா? I, V, U, they, இது 4க்கு பக்கத்துலேயும் V1 அப்படிங்கிற வேர்ப், அந்த வேர்போட ஸ்ட்ரக்சர் அந்த இது எப்படியோ அப்படியே தான் வரும். ப்ளேனா ப்ளே அப்படியே தான் வரும். பட் he, she, it, they, சாரி, he, she, it, they கிடையாது. இது 3க்கு பக்கத்துலேயும் வேர்பு கூட எஸ் இல்லைனா இஎஸ் சேர்த்து வரும். எந்த இடத்துல எஸ் சேர்க்கணுமோ எந்த இடத்துல இஎஸ் சேர்க்கணுமோ அது வந்து நமக்கு படிக்கும்போது தெரியும். ப்ளேக்கு பக்கத்தில் எஸ் தான் சேர்க்க முடியும். ஓகேவா? அப்போ ப்ளே எஸ் இல்லைனா இஎஸ் சேர்த்து வரும் நம்ம பார்த்துருக்கோம். ப்ளேக்கு பக்கத்தில் எஸ் சேர்த்து வரும். எங்கெல்லாம் வரும், ஹீ, ஷீ, இட், இது 3க்கு பக்கத்துலேயும் என்ன வரும் அப்படின்னா பிளேஸ் அப்படிங்கிறது எஸ் சேர்த்து வரும். ஏன்னா இது 3rd person சிங்குலர், அதனால். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம பாசிட்டிவ் ஃபார்மில் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டோம். சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், அது V1ஆகவே இருக்கும், அது கூட எஸ் இல்லைனா இஎஸ் சேர்த்து இருக்கும், அது கூட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். இதான் அதோட ஃபார்மேஷன். இந்த ஃபார்முலா தெரிஞ்சுது அப்படின்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஹி பிளேஸ் ஃபுட்பால் டெய்லி, அவன் டெய்லி ஃபுட்பால் விளையாடுவான். ஓகே, இப்போது சப்ஜெக்ட் இருக்குது, V1 அப்படிங்கிறது இருக்குது, அது கூட எஸ் இல்லைனா இஎஸ் சேர்த்து இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, எஸ் சேர்த்தும் இருக்குது. ஆப்ஜெக்ட் ஃபுட்பால். ஓகேவா? டெய்லி அது விட்டுடலாம், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டாங்க, அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துட்டாங்க, நம்ம அதை பார்த்துட்டோம். அண்ட் தென் அதே சென்டென்ஸ் நெகட்டிவில் இருக்கும்பொழுது நெகட்டிவ் ஃபார்மேஷனில் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சப்ஜெக்ட் இருக்கும், டூ இருக்கும், இல்லை டஸ் இருக்கும். ஓகேவா? அது எங்கே இருக்குன்னு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டூ இருக்கும், டஸ் இருக்கும். அது கூட இது நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறதுனால கம்பல்சரி அங்கே என்ன இருக்குன்னா நாட் அப்படிங்கிற வேர்டு இருக்கும். அது கூட வேர்ப் இருக்கும்.
வேர்பு கூட என்ன வேர்பாக இருக்கும், V1ஆகவே இருக்கும், ப்ரெசண்ட் வேர்பாகவே இருக்கும், அது கூட ஆப்ஜெக்ட் இருக்கும். ஆர் யூ கிளியர் சில்ட்ரன்? சப்ஜெக்ட் இங்கே வந்துட்டு ஹீ இருக்குது. டஸ் நாட் ப்ளே, இந்த இடத்துல டூ அப்படிங்கிறது வேர்ப், அது கூட இஎஸ் சேர்த்து இருக்குது. ஸோ டஸ், இந்த நாட் அப்படிங்கிற நெகட்டிவ் வேர்டு இருக்குது. ப்ளே ஃபுட்பால், ப்ளே அப்படிங்கிறது V1 அப்படியே இருக்குது, ஃபுட்பால் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். சரியா? இதே சென்டென்ஸை இந்த இடத்துல நெகட்டிவ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, அதான் நம்ம இப்போ பார்த்தோம். அது எப்படி இருக்குன்னா, சப்ஜெக்ட் டூ இல்லைனா டஸ் இருக்கும், நாட் அப்படிங்கிற நெகட்டிவ் வேர்டு இருக்கும், அது கூட V1 அப்படிங்கிற வேர்ப் இருக்கும், அது கூட ஆப்ஜெக்ட் இருக்கும். இதுதான் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸோட ஃபார்மேஷன். இப்போது டூ அப்படிங்கிறது I-V-U they, ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, I-V-U they பக்கத்தில் டோன்ட் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். டூக்கு பக்கத்தில் நாட், டு நாட். சரியா? அதை நம்ம டோன்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி யூஸ் பண்ணணும். ஹீ, ஷீ, இட், இது மூணுத்துக்கும் பக்கத்தில் டூவோட இஎஸ் சேர்த்து டஸ் நாட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? I-V-U they, இது நாலுத்துக்கு பக்கத்தில் டூ மட்டும் போடணும், ப்ளஸ் நாட் சேர்த்து டூ நாட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். ஹீ, ஷீ, இட், இது மூணு பக்கத்தில் டஸ் சேர்த்து டஸ் நாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போது பாசிட்டிவ் பார்த்தாச்சு, நெகட்டிவ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கொஷின் ஃபார்மேஷனில் இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, டஸ் இருக்கும், டூவோட இஎஸ் சேர்த்து டஸ் அப்படின்னு இருக்கும். அடுத்தது சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்தது வேர்ப் V1 தான் இருக்கும், அது கூட ஆப்ஜெக்ட் இருக்கும், அண்ட் கம்பல்சரி லாஸ்ட்டாக கொஷின் மார்க் இருக்கும். எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? டஸ் ஹீ ப்ளே ஃபுட்பால் டெய்லி? ஆர் யூ கிளியர் சில்ட்ரன்? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா டஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போது டஸ், ஏன்னா சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஹீ இருக்குது, அதனால் ஹீ, ஷீ, இட், இது மூணு வந்தால் நம்ம டஸ் சேர்க்கணும்னு சொன்னோம் இல்லையா. இப்போ ஐ ப்ளே ஃபுட்பால் டெய்லி அப்படின்னு வேர்டு இருந்துச்சுன்னா முன்னாடி நம்ம என்ன போடுவோம், டோன்ட் போடுவோம். ஏன்னா I-V-U they, இது நாளத்துக்கு முன்னாடி டூவோட நாட் சேர்த்து டோன்ட் அப்படின்னு யூஸ் பண்ண நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஐ இருந்துச்சுன்னா முன்னாடி டோன்ட் ஐ ப்ளே ஃபுட்பால் டெய்லி, நான் டெய்லி ஃபுட்பால் விளையாட மாட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணோம். இந்த இடத்துல ஹீ இருக்கிறதுனால முன்னாடி என்ன சேர்த்துருக்கோம், டஸ் சேர்த்துருக்கோம். டஸ் ஹீ ப்ளே ஃபுட்பால் டெய்லி அப்படின்னு நம்ம கொஷின் கேட்குறோம். அந்த சென்டென்ஸோட முடிவில் கம்பல்சரி என்ன இருக்கணும் அப்படின்னா கொஷின் மார்க் இருக்கணும். இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஃபார்மேஷன். எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாசிட்டிவில் எப்படி எழுதணும், நெகட்டிவில் எப்படி எழுதணும், கொஷின் ஃபார்மேஷனில் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போது நமக்கு மூணுமே கிளியராக இருக்கும். ஏன்னா பாசிட்டிவில் ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம எப்படி எழுதுறது, இல்லை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, நெகட்டிவில் எப்படி பண்ணுறது, அண்ட் கொஷினிங் சென்டென்ஸில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது நமக்கு தெரியும். இப்போது ப்ரெசண்ட்டில் நம்ம சிம்பிள் ஃபார்ம்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதோட ஃபார்மேஷன் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இருக்கும், என்ன இருக்கும், V1 அப்படிங்கிறது இருக்கும், வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இருக்கும், அது கூட எஸ் இல்லைனா இஎஸ் சேர்த்துருக்கும். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸில் இருந்துச்சுனாலே அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் இது நமக்கு புக்கில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள். டென்சஸில் ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸ், இதை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்கிறோம். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதாவது வேர்ப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா வேர்ப் கூட எஸ் இல்லைனா இஎஸ் சேர்த்து இருந்துச்சு அப்படின்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இப்போது ட்ரூ இன் த ப்ரெசன்ட், அதாவது ப்ரெசண்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறது தான் ப்ரெசன்ட், சிம்பிள் ப்ரெசன்ட்னு சொல்கிறோம். ஹி ஒர்க்ஸ் இன் அ ஸ்டுடியோ, இந்த இடத்துல ஏன் வேர்பு கூட எஸ் சேர்த்துருக்காங்க அப்படின்னா முன்னாடி ஹீ இருக்குது, ஹீ, ஷீ, இட், இது மூணு வந்துச்சுன்னா V1 கூட நம்ம என்ன சேர்ப்போம், எஸ் இல்லைனா இஎஸ் சேர்ப்போம். இன் அ ஸ்டுடியோ, அவன் வந்து ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறான். ஷீ இஸ் 60 years old, இந்த இடத்துல V1 வந்திருக்கு இல்லையா. ஸோ ஈஸியாக நம்ம என்ன சிம்பிள் ப்ரெசன்ட்னு கண்டுபிடிச்சிடலாம். வி லிவ் இன் சென்னை, I-V-U they, இது நாலும் வந்துச்சுன்னா வேர்பு நம்ம என்ன எப்படி போடுவோம், V1ஆவை அப்படியே போட்டுருவோம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அதனால் வி லிவ் இன் சென்னை, நாங்கள் சென்னையில் வசிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு ப்ரெசண்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், டு எக்ஸ்பிரஸ் அ ஹேபிச்சுவல் ஆக்ஷன் இஸ் கால்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படி சொல்லியிருந்தேன். அண்ட் டு எக்ஸ்பிரஸ் அ ஜென்ரல் ட்ரூத்ஸ் ஆல்சோ கால்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க.
ஹேபிச்சுவல் ஆக்ஷன் அப்படிங்கும்போது நான் என் பேரண்ட்ஸ்க்கு ஒபே பண்ணுவேன்ல, ஐ ஒபே மை பேரண்ட்ஸ், நான் என் பேரண்ட்ஸ்க்கு வந்து எப்போவுமே வந்து கீழ்ப்படிவேன். இதெல்லாம் வந்து ஹேபிச்சுவல் ஆக்ஷன் அப்படிங்கும்போது அது ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். இதெல்லாம் எப்போவுமே மாறாது. அதே மாதிரி யூனிவர்சல் ட்ரூத், சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், செட்ஸ் இன் த வெஸ்ட், இதெல்லாம் வந்து எப்போவுமே மாறாது. இதெல்லாமே வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் வரும். எப்போவுமே மாறாத விஷயங்கள், யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரும். உங்களுக்கு இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஹேபிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள், ஐ ஆல்வேஸ் ட்ரிங்க் காஃபி அட் ஒர்க். நான் ஒர்க் பண்ணும்போது எப்போவுமே என்ன பண்ணுவேன், காஃபி குடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். குடித்தேன் அப்படின்னு சொல்லலை, குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லலை. ஸோ காஃபி குடிப்பேன் அப்படிங்கிறது ஒரு எப்போவுமே மாறாது. அவன் எப்போவுமே ஒர்க்கில் இருக்கும்போது 11 o'clock அப்படின்னா கண்டிப்பாக காஃபி குடிப்பான் அப்படின்றத அவன் சொல்கிறான். அது அவனோட ஹேபிட். ஸோ ஹேபிச்சுவல் ஆக்ஷன் வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் வரும். ஹி வேக்ஸ் அப் அட் 7 AM எவ்ரி டே. டெய்லியும் 7 மணிக்கு அவன் என்ன பண்ணுவான், எழுந்திரிப்பான் அப்படிங்கிறது ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷன். இது வந்து உங்களுக்கு ஹேபிட்டட்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் ஆர் ட்ரூத், ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் நான் தான் சொன்னேன்ல, சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அண்ட் ஏர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன், இது எல்லாமே எப்பவுமே மாறாது. வாட்டர் பாய்ல்ஸ் at 100 degree, இது எல்லாமே மாறாதது. இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரல் ட்ரூத். ஓகே, இதெல்லாம் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரும். அண்ட் ஃப்யூச்சர், இது எப்படின்னா எதிர்கால நிகழ்வை வந்து குறிப்பிடுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் டு இண்டிகேட் அ ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் இன் த ஃப்யூச்சர், இதையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் சொல்லுவோம். எக்ஸாம்பிள், ஐ கோ டு டெல்லி நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் அடுத்த வாரம் வந்து டெல்லி போகிறேன் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், நான் டெல்லி போனேன் அப்படின்னு சொல்ல, ஐ வெண்ட் அப்படின்னு சொல்லலை, ஐ வில் கோ, நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லலை, ஐ கோ டு டெல்லி நெக்ஸ்ட் வீக், நான் நெக்ஸ்ட் வீக் டெல்லி போவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிறதுனால அதை ஃப்யூச்சராக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. பட் இட் இண்டிகேட்ஸ் அ ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் இன் ஃப்யூச்சர். இட் ஆல்சோ கால்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஆர் யூ கிளியர் சில்ட்ரன்? ஃபார் எக்ஸாம்பிள், மை ட்ரெயின் அரைவ்ஸ் டுமாரோ. ட்ரெயின் அப்படிங்கிறது ரெகுலராக அந்த இடத்துல வந்துகிட்டே தான் இருக்கும். என்னோட ட்ரெயின் வந்து நாளைக்கு வரும் அப்படிங்கிறது என்ன, இது ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம் தான். அண்ட் வி ஃப்ளை டு பாரிஸ் ஆன் மண்டே. நாங்கள் மண்டே அன்றைக்கி பாரிஸ்க்கு பறக்க போகிறோம் அப்படிங்கிறதும் என்ன, ப்ரெசன்ட் தான். கிளாஸஸ் பிகின் நெக்ஸ்ட் வீக். கிளாஸஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறதுனால அது ஃப்யூச்சராக நம்ம எடுத்துக்கக்கூடாது. இதையும் என்ன பண்ணணும், ஒரு டைம் டேபிள், ஒரு ஸ்கெடியூல், இது எல்லாமே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரும். Are you clear, children? Let me see in the next video. Bye-bye.